பள்ளியில் கலந்திட அவர் ஒளியில் நடந்திட அவர் பள்ளியில் கலந்திட அவர் ஒளியில் நடந்திட சாட்சிகளாய் இன்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர் ஆவலாய் நாம் செல்கிறோம். அனைவரையும் இத்திருப்பணிகளுக்கு நன்றிகளையாகவும் குழந்தைகள் படிப்பில் முன்னேற்றம் காணவும் சின்னசாமி அண்ணாமாவுடைய ஆண்மலை பாத்திற்காகவும் திரு மரியதாஸ் செல்லி குடும்பத்துக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றிகளையாகவும் மேலும் இந்த இடத்திற்காக முழுமூச்சாக உழைத்து பாடுபட்டிருக்கிற திரு ஆரோக்கியசாமி அவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் அவருடைய உடல்நலத்திற்காகவும் அதோடு இணைந்து இன்றைக்கு இந்த நாள் முழுவதும் கடந்த 2-3 நாட்களாக இதற்காக இங்கு நிறுவ சகோதர சகோதரிகளை ஹரிப்பூர் கிராமத்திற்கு கிளை பங்கிற்கு இன்று ஒரு பெரும் நாள். நாம் தகுந்தவாறு ஒப்புக் கொடுக்க நம்மிடம் இருக்கின்ற குற்றம் குறைகள் தவறுகள் இவைகளுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டி இறையவரை நாம் இறைஞ்சுவோம். எல்லாம் வல்லவரிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிலையான முழு மனித விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். பரிசாக பெற்றுக் கொள்ள தகுதிகள் இறைவனாய் ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனாக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். இஸ்ரேலை ஒரே நாட்டியர் ஆக்குவேன். தலைவராகிய ஆண்டவர் கூறியது, இதோ நான் இஸ்ரேல் சிதறுண்ட நாடுகளில் இருந்து அவர்களை அழைத்து எம் மருகினின்றும் கூட்டிச் சேர்த்து அவர்களின் சொந்த நாட்டிற்கு கொணர்வேன். இஸ்ரேலின் மலைகள் மீது அவர்களை ஒரே நாட்டினர் ஆக்குவேன். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே அரசன். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் இரு நாடுகளாகவோ இரு அரசர்களாகவோ இருந்திரார். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் தங்கள் தெய்வ சிலைகளாலோ இழிந்த அருவருப்பான பொருள்களாலோ தங்கள் வேறெந்த குற்றங்களாலோ தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் பாவம் செய்த எல்லா குடியிருப்புகளில் இருந்தும் அவர்களை நான் மீட்டு தூய்மையாக்குவேன்.
அவர்கள் எனக்கு மக்களாய் இருப்பர், நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன். என் ஊழியன் தாவீது அவர்களுக்கு அரசனாய் இருப்பான். அவர்கள் அனைவருக்கும் ஒரே ஆயனாய் இருப்பார். என் நீதி நெறிகளின்படி அவர்கள் நடப்பர், என் நியமங்களை கருத்தாய் கடைபிடிப்பர். நான் என் ஊழியன் யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் மூதாதையர் வாழ்ந்ததும் ஆகிய நாட்டில் அவர்கள் வாழ்வர். அவர்களும் அவர்களின் மக்களும் மக்களின் மக்களும் அங்கு என்றென்றும் வாழ்வர். என் ஊழியன் தாவீது என்றென்றும் அவர்களின் தலைவனாய் இருப்பான். நான் அவர்களுடன் நல்லுறவு உடன்படிக்கை செய்து கொள்வேன். அது அவர்களுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும். நான் அவர்களை நிலைபெற செய்து அவர்களை பெருக செய்வேன். என் தூயகத்தை அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும். நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன், அவர்கள் எனக்கு மக்களாய் இருப்பர். என் தூயகம் அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைத்திருக்கையில் இஸ்ரேலை தூய்மைப்படுத்துபவர் ஆண்டவராகிய நானே. என் வேற்றினத்தார் அறிந்து கொள்வர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. கண்களே இறைவனே என்னிலே வாருமே. அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும். பகைமை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும். கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஓட்டவும். அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. ஆயத்தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விலகுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக் கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆயத்தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக.
அக்காலத்தில் மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததை கண்டு அவரை நம்பினர். ஆனால் அவர்களுள் சிலர் பரிசேயரிடம் சென்று இயேசு செய்ததை தெரிவித்தனர். தலைமை குருக்களும் பரிசேயரும் தலைமைச் சங்கத்தை கூட்டி, இந்த ஆள் பல அரும் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறானே, என்ன செய்யலாம்? இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வர். அப்போது ரோமையர் வந்து நம் தூய இடத்தையும் நம் இனத்தையும் அழித்து விடுவார்களே என்று பேசிக் கொண்டனர். கயபா என்பவர் அவர்களுள் ஒருவர். அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்தார். அவர் அவர்களிடம், உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இருப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னார். இதை அவர் தாமாக சொல்லவில்லை. அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்ததால் இயேசு தம் இனத்திற்காகவும் தம் இனத்திற்காக மட்டுமன்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்று சேர்க்கும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்று இறைவாக்காக சொன்னார். ஆகவே அன்றிலிருந்தே அவர்கள் இயேசுவை கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள். அது முதல் இயேசு யூதரிடையே வெளிப்படையாக நடமாடவில்லை. அவர் அவ்விடத்தில் நின்று அகன்று பாலைநிலத்திற்கு அருகிலுள்ள பகுதிக்கு போனார். அங்கு எப்ராயிம் என்னும் ஊரில் தம் சிலருடன் தங்கியிருந்தார். யூதர்களுடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ்ந்தது. விழாவுக்கு முன் தங்கள் தூய்மை சடங்குகளை நிறைவேற்ற பலர் நாட்டுப்புறங்களில் இருந்து எருசலேமுக்கு சென்றனர். அங்கே அவர்கள் இயேசுவை தேடினார்கள். அவர் திருவிழாவுக்கு வரவே மாட்டாரா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கோவிலில் நின்று கொண்டிருந்தவர்கள் தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். ஏனெனில் தலைமை குருக்களும் பரிசேயர்களும் இயேசுவை பிடிக்க எண்ணி அவர் இருக்கும் இடம் யாருக்காவது தெரிந்தால் தங்களிடம் வந்து அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். திரு இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகள், ஒரு குழந்தை தன் தாயிடம் சென்று, அம்மா எவ்வளவு என்னை அன்பு செய்கிறேன்னு சொல்லி கேட்டார். அந்த தாய் தன்னுடைய மார்பகத்தை திறந்து காண்பித்து, பார், நீ குழந்தையா இருக்கின்ற பொழுது என் பால் குடித்த பொழுது கீறி அந்த நகைக்கீரல்கள் அப்படியே இருக்கிறது என்று சொன்னாள். அவளுக்கு அதிலும் திருப்தி இல்லை. தன்னுடைய தந்தையிடம் போய் கேட்டாள், அப்பா நீ எவ்வளவு அன்பு செய்கிற என்னை? அவர் தன்னுடைய காப்பு காய்த்த கரங்களை காண்பித்துப்பார், உனக்காக நான் உழைத்து என் கரங்களெல்லாம் காய்த்து போய்விட்டது என்று சொன்னார். அதிலும் அவளுக்கு திருப்தி இல்லை. நேரடியாக ஆண்டவர் இயேசுனுடைய சிலுவையில் முன் நின்று கொண்டு, இயேசுவே நீர் எவ்வளவு என்னை அன்பு செய்கிறீர் என்று கேட்டார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு தன்னுடைய கரங்களை விரித்து, இதப்பார், உனக்காக நான் என்னையே சிலுவையிலே நான் அறையப்பட்டு உனக்காக என் உயிரை கொடுத்திருக்கிறேன், உனக்காக என் கரங்கள் காத்து கொண்டிருக்கின்றனவா என்று சொல்வதாக அவள் உணர்ந்தாள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய கரிப்பூர் இந்த கிளை கிராமத்திலே இவ்வளவு பெரிய அழகான ஒரு இயேசுடைய பாடுகளை நமக்கு தத்துவமாக படம் எடுத்து காட்டுகின்ற இந்த திருச்சிலுவையை நாம் நிறுவி இருப்பது, அதிலும் இந்த தவக்காலத்திலே இயேசுடைய புனிதவார நிகழ்வுகளுக்கு நாம் நுழைவதற்கு முன்பாக இதை நாம் நிறுவியிருப்பது மிக சால சிறந்ததாகவும் ஆண்டவர் இயேசு நம்மை தேடி வருவதன் அடையாளமாகவும் இருக்கின்றது. சிலுவையை பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கின்றோம். சிலுவையினுடைய பண்புகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றோம். 3 பண்புகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த திருச்சிலுவை ஆண்டவர் இயேசு நம்மீது கொண்ட அன்பின் அடையாளமாக இருக்கின்றது. அன்பு என்று சொல்லப்படுவது பேசப்படுவதல்ல. அன்பை பற்றி நாம் பேசிட்டே போகலாம், கவிதையில் எழுதி கொண்டே போகலாம், கட்டுரை எழுதி கொண்டே போகலாம். ஆனால் அன்பு பேசப்படுவதல்ல, அது அனுபவிக்கப்பட வேண்டும். It has to be experienced, not to be told or not to be said or not to be written.
எழுதுவது சொல்வது அல்ல. அன்பு என்பது அனுபவிக்கப்பட வேண்டும். அது அனுபவிக்கப்படுவதுதான் அதனுடைய மகத்துவம் நமக்கு கிடைக்கின்றது. ஒரு தாயுடைய அன்பை நான் சுவைக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். அதற்கு அந்த தாயோடு நான் இணைந்திருக்க வேண்டும். ஒரு தந்தையினுடைய அன்பை நான் சுவைக்க வேண்டும், தந்தையின் தோளிலே நான் போடப்பட்டு தாளாட்டப்பட வேண்டும், தோளிலே சுமந்து செல்லப்பட வேண்டும். அந்த அனுபவம் தான் அந்த குழந்தைக்கு இறுதி வரை நிலைத்து நிற்கும். அதே போலத்தான் என் ஆண்டவர் சிலுவையின் ஆண்டு தொங்கியிருக்கின்ற ஆண்டவர் இயேசுடைய அன்பை நான் அனுபவிக்க வேண்டும் என்றால் அந்த சிலுவையின் நிழலில் நான் வாழ வேண்டும். ஏனென்றால் அங்குதான் அன்பின் மொத்த உருவமே நமக்கு காட்டப்படுகின்றது. தந்தையாய கடவுள் நம் மீது கொண்ட அன்பினால் ஒரே அன்பு மகனை இவ்வுலகிற்கு அனுப்பினார். அந்த ஒரே அன்பு மகன் நமக்காக வந்து சிலுவையை சுமந்து சிலுவையில் அறையப்பட்டு அவர் நமக்கு அன்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார். அவருடைய உயிர்ப்பின் மூலமாக நமக்கும் உயிர்ப்பை உண்டன செய்திருக்கின்றார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சிலுவையை நாம் ஒவ்வொருவரும் உற்று நோக்குகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுடைய அன்பை நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த மலைக்கு வந்து நாம் அந்த ஆண்டவர் இயேசுவை பார்க்கின்ற பொழுது அவருடைய அன்பை, அப்பழுக்கற்ற அன்பை நான் சுவைக்க வேண்டும். அன்பும் மறதும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று சொல்வார்கள். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியருக்கு பிறருக்கு என்று சொல்வார். அதாவது அன்பிலார், அன்பு இல்லாதவர்கள் எல்லாம் எனக்கு எனக்கு அவங்க இல்லாதெல்லாம் கூட சேர்த்து இது எனக்கு தான் சொல்லி வாழ்வார்கள். உண்மையான அன்புள்ளவர்கள் என்பும் இந்த உயிர் கூட எனக்கு சொந்தமல்ல என்றுதான் வாழ்வார்கள். அதைத்தான் ஆண்டவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். எனவே என் உயிரும் எனக்கு சொந்தமல்ல, அது உங்களுக்காகவே கொடுக்கப்பட்டிருப்பதை இந்த சிலுவையிலிருந்து அவர் நமக்கு சொல்லுகின்றார். எனவே அந்த ஆண்டவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு அன்பு செய்வர்கள் அன்பு செய்தால் அதனால் உங்களுக்கு என்ன பயன்? அன்பு செய்ய முடியாதவர்களுக்கும் நீங்கள் அன்பு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா? அதைத்தான் அவர் எல்லாருக்குமாக இந்த சிலுவையிலே அறையப்பட்டு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். இரண்டாவதாக இந்த சிலுவை மன்னிப்பின் அடையாளமாக இருக்கின்றது. எப்படி? ஒரு பெரிய வெள்ளிக்கிழமை அன்று ஒரு மனிதன் நடந்து போய் கொண்டிருந்தான். திடீரென்று பின்னாலே ஒருவன் துரத்தி கொண்டு வாளோடு துரத்தி கொண்டு வந்தான். திரும்பி பார்த்தால் அவனுடைய பழைய எதிரி. 2 பேருக்குள் கொடுக்கல் வாங்கலிலே தகராறு ஏற்பட்டு அது பகையாக மாறி ஒருவன் அவன் முன்னாள் சென்று கொண்டு மறைந்து வாழ்ந்தான். அன்றைக்கு வெளியே பெரிய வெள்ளிக்கிழமைக்கு வெளியே வந்தான். அவனை பார்த்து இவன் கையிலே குடுவால் எடுத்துக்கொண்டு அவனை வெட்ட வேண்டும் என்று ஓடிக்கொண்டு 2 பேரும் ஓடுறான். ஒருத்தன் ஊருக்காக உயிரை பாதுகாக்க ஓடுகிறான், இன்னொன்று உயிரை எடுக்கணும் ஓடுறான். அவன் நெருங்கி வந்து விட்டான். இனி சாவ போற உறுதி என்று நினைத்து விட்ட அவன் ஓடியவன் அங்கு பார்க்கிறான், ஒரு சிலுவை இருக்கின்றது. அந்த சிலுவை நிலையில் போய் அவன் கைகளை தன்னுடைய மார்பிளை சிலுவை போல வைத்துக் கொண்டு என்னை மன்னித்து விடு என்று அவன் காலிலே விழுந்து கதறினான். உடனடியாக அவன் ஏந்திய வாளை கீழே போட்டுவிட்டு அவனை மன்னித்து விட்டு அவன் போய்விட்டான். அன்புக்குரியவர்களே, சிலுவை மன்னிப்பின் அடையாளம். கல்வனையும் கரைய வைக்கும் இந்த சிலுவை. உங்கள் பகைவர்களே மன்னில் என்று சொன்னார். 7 முறை அல்ல, 7 முறை 70 முறை என்று சொல்கிறேன் என்று சொன்னார் பேதுருவுக்கு. தன் பகைவரையும் மன்னித்த இந்த சிலுவை. அப்பா, இவர்கள் செய்வது என்னவென்று தெரியவில்லை, இவர்களை மன்னியும் என்று அந்த சிலுவையிலே ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகள் நமக்கு நினைவுக்கு வர வேண்டும். சிலுவையை பார்க்கிறது மன்னிப்பின் அடையாளம். நம்மால் மன்னிக்க முடியுமா? சிறு சிறு குற்றங்களை கூட நம்மால் தாங்க முடியவில்லையே. குடும்பத்திலே, ஊரிலே, பங்கிலே, இப்படி நாம் பார்க்கின்ற பொழுது நாம் உள்ளத்தில் இன்னும் அந்த பகைமையை வைத்துக் கொண்டே பெரிதாக நாம் வளர்த்து விட இருக்கின்றோம். அதனால்தான் பாவ செயலத்திலும் செய்வோம். அவ்வப்பொழுது நம்முடைய பாவங்களை உணர்ந்து அதை அறிக்கையிட்டு கழுவுகின்ற பொழுது மீண்டுமாக நான் புதிய மனிதனாக மாறுகின்றேன். இல்லை என்றால் இந்த பாவ அழுகுகள் சேர்ந்து சேர்ந்து கரையாக மாறி அது அழித்து விட்டு பொறையான் ஓடியே கரையான் போல அது மாறிவிடும். மூன்றாவதாக இந்த சிலுவை நமது ஆராதனைக்குரிய சிலுவை. என்ன ஆராதனை? ஒரு முறை அன்னை தெரேசா தன்னுடைய இல்லத்திலே
அங்கிருந்த தொழுநோயாளர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது பெரியவர்கள், அதிகாரிகள், அரசு அதிகாரி அவரை பார்க்க வந்திருக்கின்றார். அதாவது இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்திருக்கின்றார். அப்போ அவர்கள் பார்த்த ஒரு காட்சி அவர்களை மெய் சிலிர்ப்பது மட்டுமல்ல, அருவருப்பாக அவர்களை சிந்திக்க வைத்தது. ஏன்? அன்னை தெரேசா அங்கிருந்த ஒரு தொழுநோயாளருடைய புண்களை கழுவி அதை துடைத்து அதை முத்தமிட்டுக் கொண்டிருந்தார். இதை பார்த்து அவர்களுக்கு தொழுநோய் நமக்கு தெரியும் எப்படிப்பட்ட வியாதி என்று. அதை பார்த்து அவர்களுக்கு ஒரு புறம் அதிர்ச்சி, இன்னொரு புறம் அருவருப்பு. அப்பொழுது அவர் கேட்கின்றார், அன்னையே, எப்படி உங்களால் இந்த அருவருப்பான இந்த கால்களை, சீர்வடிந்த அந்த கால்களை கழுவி துடைத்து எப்படி உங்களால் முத்தமிட முடிந்தது என்று கேட்ட பொழுது அன்னை புன்பரோடு சொன்னார்கள், ஒவ்வொரு பெரிய வெள்ளிக்கிழமையும் நான் என் ஆண்டவருடைய சிலுவையை முத்தமிடுகின்ற பொழுது நான் எப்படி உணர்கின்றேனோ அதே போலத்தான் இந்த மனிதனுடைய காலை நான் முத்தம் செய்த பொழுது அந்த ஆண்டவர் இயேசுனுடைய பாதங்களை நான் பார்த்தேன், அதனால் நான் முத்தமிடு என்று சொன்னார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரி, நாமும் பெரிய வெள்ளி அன்றைக்கு சிலுவையை வைத்து நாம் முத்தமிட போக போகின்றோம். அது யூதாசின் முத்தமா அல்லது அன்னை தெரேசா முத்தமா நினைத்து பார்க்க வேண்டும். உண்மையான அந்த கடவுளுக்குரிய அந்த ஆராதனை, அந்த அன்பு இருந்தால் நிச்சயமாக எல்லாவற்றையும் நாம் தூக்கி எறிந்து அவர்களை நாம் மனிதர்களாக மதிப்போம். அப்பொழுது அன்னை சொன்னார்கள், இந்த மனிதன் இன்னும் சிறிது நேரத்தில் சாக போகின்றார். அவருக்கு கடவுளுடைய அன்பு, மனிதனுடைய அன்பு என்னவென்று தெரியாது. அதனால்தான் அந்த கடைசி நேரத்திலாவது இதுதான் கடவுளுடைய அன்பு, இதுதான் மனிதனுடைய அன்பு என்பதை அவன் உணர்ந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான சாவை அவன் ஏற்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த செயலை செய்தேன் என்று சொன்னார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித வாரத்தை நாம் அடியெடுத்து வைக்க இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகளையும் இறப்பையும் உயிர்ப்பையும் நாம் கொண்டாட போகின்றோம். நாளை தினம் குருத்தோட ஞாயிறு ஆண்டவரை மகிழ்வோடு வரவேற்று வியாழக்கிழமை குருத்துவத்தை ஏற்படுத்தி அந்த நாளிலே இரவு முழுவதும் அவரை ஆராதிக்க போகின்றோம். பெரிய வெள்ளி என்ற அவருடைய திருச்சிலுவை பாதையை நாம் சுமந்து சென்று அந்த பாடல்களோடு நாம் ஐக்கியமாக போகின்றோம். அவருடைய இந்த சிலுவையை ஆராதித்து முத்தமிடப் போகின்றோம். எனக்கு இந்த சிலுவை என்ன இன்றைக்கு, இதை எனக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றது, அதை நான் உள்ளத்தில் ஏந்தி கொண்டு அதை நான் சுமந்து செல்வேன். அதுதான் இன்றைக்கு இந்த திருச்சிலுவை நமக்கு கொடுக்கின்ற ஒரு உள்ளார்ந்தமான ஆழமான ஒரு கருத்து, ஒரு பாடம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இடத்திற்கு வரும்போதெல்லாம், இந்த சிலுவையை பார்க்கின்ற பொழுதெல்லாம் ஆண்டவருடைய அப்பழுக்கற்ற அன்பு, ஆண்டவருடைய எல்லையில்லாத மன்னிப்பு, இரக்கம், அவருக்குரிய அந்த மகத்துவம், மரியாதை, மாட்சிமை, இவைகளை நாம் கொடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த சிலுவைக்கும் ஒரு மரமாக தான் இருக்குமே, அது கடவுளுடைய மரமாக இருக்க முடியாது. எனவே இந்த கருத்தில் நாம் உள்வாங்கிக் கொண்டு அந்த சிலுவை பாதையில் நாம் செல்கின்ற பொழுது நானும் பிறருக்காக என்னையே கொடுக்க வேண்டும், பிறருடைய சுமைகளை நான் தாங்கக்கூடிய சுமை தாங்கியாக நான் வாழ வேண்டும் என்று திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். காணிக்கை பாடல். விசுவாசிகள் மன்றாட்டுகளுக்கு அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பு தந்தையே இறைவா, உன் திரு உடலால் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்கள் அனைவரையும் அன்பின் சமூகமாக கட்டி எழுப்பவும், உன் அன்பு கட்டளையை தங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தாயும் தந்தையுமான இறைவா, ஆண்டவர் இயேசுவின் பாடுபட்ட திருச்சிலுவை அர்ச்சிப்பு விழாவினை கொண்டாடும் இவ்வேளையில் உம்மை தேடி வந்திருக்கும் எங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். எவ்வாறு எம் அன்னையாம் கன்னிமரியாள் உம்மோடு ஒன்றித்து உம் திருவுளத்தை நிறைவேற்றினாரோ,
அதே போன்று நாங்களும் ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் ஒன்றித்திருந்து உம் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாக வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றாகி இறைவா, சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்ற எங்கள் குடும்பங்களில் உள்ள சிறு குழந்தைகளை அனைவரையும் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று விளங்கவும், என்றும் உம் அன்பு பிள்ளைகளாக வளரவும் உம் வல்லமைகள் இவர்கள் மேல் பொழிய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நலமருளும் நல்ல ஆயன இறைவா, உடல் நலக்குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, எங்கள் ஊரை நிறைவாக ஆசீர்வதியும். அனைவரும் உடலுள்ள சுகம் பெற்று எங்கள் கடமைகளை சரியாக செய்யவும், ஒற்றுமையுடன் தொடர்ந்து வாழவும், செய்கின்ற தொழில்களில் வெற்றி காணவும், எமது பங்கின் வளர்ச்சியில் பங்கு தந்தையுடன் முழுமையாக ஒத்துழைக்கவும், எடுத்துக்காட்டான மக்களாக வாழவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய ஊரின் தேவைகளுக்காகவும் பங்கின் தேவைகளுக்காகவும் அடுத்து இறைவா, இதை எங்களது உள்ள எண்ணங்களையும் இயக்கங்களையும் விண்ணப்பங்களாக பாதத்தை வைத்து ஜெபிக்கின்றோம். இவைகளை கனிவுடன் ஏற்று எங்களுக்கு வேண்டிய எல்லா வரங்களையும் நிறைவாக தந்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக அதை கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தந்தோ கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளெம்மையே இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையால் தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோ கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளெம்மையே இப்போதே. நாங்கள் தந்த காணிக்கையெல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளியெல்லாம் பூமி கொடுத்தது. நாங்கள் தந்த காணிக்கையெல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளியெல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். ஆராய மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உனக்கு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளெம்மையே இப்போதே. அன்புக்குரிய சகோதர சகோதரி, என்னுடைய உடனான திருப்பலை எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும் ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சிலுவை பீடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட காணிக்கை அனைத்துலக பாவங்களையும் போக்கியது. இப்பீடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை குற்றம் அடைத்திலிருந்து எங்களை கழுவி தூய்மைப்படுத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
நேரத்திலும் நாங்களுமாக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனிதர் அனைவரும் சிலுவை மலத்தால் மீட்படைய வேண்டும் என்று திருவுளமானே. இவ்வாறு எதிலிருந்து சாவு தோன்றியதும் அதிலிருந்து வாழ்வு புத்துயிர் பெறவும் மரத்தினால் வெற்றி கண்டவன் மரத்தினாலேயே தோல்வி காண வேண்டும் என்று நியமித்தீர். அவர் வழியாக அன்பை வாழறுவதற்கு வழிகின்றனர். தலைமை தாங்குரிமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்தவும் திருமணம் நடந்துகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உண்மை தாழ்மையுடன் புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. தூய்மை அனைத்திற்கு மூன்று ஆகுடைய ஆவையை பொழிந்து இக்காணிகைகளை தூய்மைப்படுத்தும் என்றாலும் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமாக எங்களுக்கு இவை மாறுனவாகும். அவர் பாடுபட உளம் கனி தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்துமாக்கு நன்றி கூறி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதால் அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமீரவு விருந்து அருந்திய பின்னத்தையும் எடுத்து மீண்டுமாக நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள்
ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்தினம் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று கூடிய புரிய தவறு எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திருகவை நினைவு கூர்ந்தோடும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். எனக்கு மிகுந்த ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திற்காக எம்மை கொடான கூடி நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே ஆண்டவரே, உம்முடைய பலிப்பீடத்தின் முன்பு மண்டியிட்டு மன்றாடி கொண்டிருக்கிற எம் மக்களையும் அவருடைய குடும்பங்களையும் பார்த்து கொடுக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற துன்பங்கள், துயரங்கள், வேதனை, கவலை, கண்ணீர், கஷ்டம், சொல்ல முடியாத எல்லா இடர்பாடுகளையும் அப்புறப்படுத்தி அன்பு, அமைதி, சமாதானம், சந்தோஷம், நிறைவு, நிம்மதியை மக்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். எந்த நோக்கத்திற்காக ஆண்டவரே இந்த பலியிலே பங்கெடுத்து ஜெபிக்கிறார்களோ அவருடைய ஜெபங்களை ஏற்று வருகிற வாழ்விலே வளத்தையும் நலத்தையும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நமக்கு போதித்தவார் இவ்வுலகில் இளையரசு மலர வேண்டும், நம்முடைய வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று கைகளை உயர்த்தி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகிலே எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது, உமது ஆட்சி வருக, உம்முடைய திருவிழம் விண்ணுலகிலே நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீரும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அனைவரும் கரங்களை உயர்த்தியவாறே சொல்லுகிற ஜெபத்தை திரும்ப சொல்லுங்கள். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் உடல் நோய்கள் யாவற்றிலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியையும் உடல் நலத்தையும் கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்தும் நோயிலிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்ற வேளையில் உமது அமைதியை எங்களுக்கும் உம் திருத்தூதர்களுக்கும் விட்டு சென்றீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் எங்கள் ஊருக்கும் எம்
பங்கிற்கும் என் பங்கிற்கும் என் பங்கை சுற்றி வாழுகின்ற என் பங்கை சுற்றி வாழுகின்ற அனைத்து மத சகோதர சகோதரிகளுக்கும் அனைத்து மத சகோதர சகோதரிகளுக்கும் என் பங்கிலே இருந்து என் பங்கிலே இருந்து வெளியூர்களிலும் வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் வசிக்கின்ற வெளிநாடுகளிலும் வசிக்கின்ற அனைவருக்கும் உலக நாடுகளுக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் நிறைவையும் பாதுகாப்பையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து அரசு புரிகின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தலைக்கின்ற அன்பையும் அமைதியும் பகிர்ந்து கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை சமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போகுகின்றவர். நம்முடைய பாவத்திற்கு கழுவாயாகும் மன்னிப்பிற்காகவும் சிலுவையிலே தோங்கிய ஆண்டவரே, அன்பின் விருந்திற்கு உறவின் விருந்திற்கு அழைப்புட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும்.
சகோதர சகோதரிகளே, ஒரு சில மணித்துளிகள் இந்த நேரத்தை நன்றி சொல்லுகிற நேரமாக நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். முதலாக எல்லாம் வல்ல இறைவனுக்கு நான் நெஞ்சார நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், கடந்த 2 ஆண்டுகளாக தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மலையில் திருச்சிலுவை பாதையானது ஏற்பாடு செய்யப்பட்டு அது அரங்கேற்றமாகியது. உங்கள் எத்தனை பேருக்கு இதை நீங்கள் உணர்ந்தது என்று தெரியவில்லை. கடந்த 2 ஆண்டுகளுமே சரியாக 12ஆம் நிலை 13ஆம் நிலை எங்க சிலுவை இருக்குதோ அங்கதான் நடந்துச்சு. ஒரு வெறுமை தெரிந்தது, ஏதோ ஒன்று இங்கு இல்லாமல் இருக்கிறது, வெறுமை மட்டும் தெரிந்தால் இது இன்றைக்கு எனக்கு புலப்படவில்லை. ஒரு நான் சரியாக ஜெபிக்கவில்லையோ என்று தெரியவில்லை. ஆனால் அது ஆண்டவருக்கே தெரிந்து தன்னிச்சையாக இந்த வருடம் நம்முடைய பங்காளர்களான இந்த சிலுவை பாதை மலையில் நடந்தேறியவுடன் தானாகவே எங்கு ஆண்டவருடைய 12ஆம் நிலையை நாம் தியானித்தோமோ அங்கேயே ஒரு நிரந்தர பாடுபட்ட சிலுவை கிடைத்திருப்பது இறைவன் நம்ம கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு வரம் என்று தான் நான் நினைக்கிறேன். ஆகவே எல்லாம் வல்ல இறைவனுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்ததாக நம்முடைய இந்த கரிப்பூர் ஆலயத்தையும் இந்த மலைக்கோயில் கிபியையும் கட்டிய அருட்தந்தை பேரருட்தந்தை நினைவில் வாழுகின்ற அமிர்தநாதன் அடிகளார், ஒரு நிமிடம் அவருக்காக கண்களை மூடி அவருடைய ஆன்ம ஈடேற்றத்திற்காக நன்றியோடு ஜெபிப்போம். அவரும் நமக்காக தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று ஆசைக்கின்றோம். அடுத்து, எனக்கு முன்னால் இந்த பங்கில் களமாடிய அனைத்து பங்கு தந்தையர்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த ஊருக்காக எத்தனையோ விதமான செயல்பாடுகள் இறங்கி அவற்றை நிறைவேற்றியிருப்பார்கள். எனவே நமக்கு முன்னால் இருந்த எல்லா அருட்தந்தைகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை அன்போடு கரவொலி எழுப்பி தினத்தில் நாம் தெரிவிப்போம். அவருடைய பணி சிறக்க அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இன்றைக்கு நம்முடைய இந்த எளிய கிராமத்திற்கு வந்து என்னை சந்திக்கிற போது முதலில் நான் மட்டும் திருப்பலி நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்றுதான் நினைத்தோம். ஆனால் குருக்களை அழையுங்கள், அதுவும் 2 பேர் 3 பேர்லாம் வேணாம், குறைந்தபட்சம் 5 பேராவது இருக்க வேண்டும் என்று என்னுடைய நண்பர் பங்கி அவர்கள் என்னிடம் வேண்டுகோளை வைத்தார். சரி, இவ்வளவு ஆன பிறகு இதை நாம் சற்று வேற கட்டத்திற்கு கொண்டு போய்த்தான் கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்பட்டு நம்முடைய மலைக்கோட்ட முதன்மை தந்தையருக்கு அலைபேசி தொடர்பு கொண்டு வாருங்கள் என்று அன்பு கட்டளை கொடுத்தேன். நான் வருகிறேன் என்று சொல்லி, அது குறிப்பாக கிளை கிராமங்களுக்கு வருவதற்கு யாரும் அவ்வளவு விரும்ப மாட்டார்கள். ஆனால் நம்முடைய தந்தை, நம்முடைய மறைக்கோட்ட முதன்மை குரு அவர்கள் பாசத்தோடும் அன்போடும் இன்றைக்கு நம்முடைய கிளை கிராமத்திற்கு வந்து அதுவும் மகிழ்ச்சியோடு இந்த திருப்பலி நிறைவேற்றியிருக்கிறார். அவருடைய மறையுள்ளையே தெரிந்தது, அவர் ஆர்வத்தோடு இந்த நம்முடைய கிராமத்திற்கு வந்து மலைக்கு வந்தது. வேறு யாரும் இருந்தால் ஏதோ பேருக்காக ஒரு 2-3 நிமிடங்கள் மறையுரையை முடித்திருப்பார்கள், சின்ன கூட்டம் தானே அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு இது ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. நம்முடைய மறைக்கோட்ட முதன்மை தந்தை அவர்களை அன்போடு வாழ்த்தி அவருடைய வருகைக்கு நன்றி சொல்லி அவருக்கு இந்த சிறிய பொன்னாடையை போற்றி நம் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை அன்போடு நாம் தெரிவிக்கின்றோம். திருவாளர் அந்தோணிசாமி அவர்கள் நம்முடைய முதன்மை குருவர்களுக்கு இந்த பொன்னாடையை போற்றுகிறார். கரங்களை தட்டுவோம். அடுத்து தந்தை ஞானசேகர் அவர்கள். இந்த நிகழ்வு நடப்பதற்கு முன்னதாகவே எனக்கு குறுஞ்செய்தி அனுப்பி நிகழ்ச்சியை பற்றி சொன்னவர். இந்த திரு அந்தோணிசாமியுடைய குடும்பத்தாருக்கு உறவினராக இருக்கிறார். இன்றைக்கு அவரும் நம்முடைய இந்த ஊருக்கு வந்து நம்முடைய நிகழ்வுகளில் பங்கெடுத்து செபித்து இறையாசனம் பெற்று சென்றிருக்கிறார்.
என்னுடைய நண்பரும் கூட. எனவே தந்தையர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக இப்பொழுது பொன்னாடை போற்றி நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை, வாழ்த்துக்களை அவருக்கு நாம் தெரிவிக்கின்றோம். அடுத்து தந்தை லூர்து அவர்கள், லூர்து செல்வம் அவர்கள். செல்வம் என்று அடுத்து நாங்கள் பழக்கம். கங்காபுரத்துடைய பங்கு தந்தை, எங்களுக்கெல்லாம் ஒரு நெருங்கிய நல்ல நண்பர். அழைத்த உடனேயே நம்முடைய ஊருக்கு வந்திருக்கிறார். எப்பொழுது வேண்டுமானாலும் தம்முடைய மக்களுக்காகவோ நம்முடைய மறைக்கோட்ட குருக்களுக்காகவோ எதையும் செய்ய துணிந்தவர் நம்முடைய தந்தை. இன்றைக்கு நம்முடைய ஊருக்கு வந்திருப்பது நமக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி, ஆசீர்வாதம் கூட. அன்னாருக்கு நம்முடைய அனைவரின் சார்பாக இப்பொழுது பொன்னாடை போற்றி நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவிக்கின்றோம். அடுத்து அன்பு தந்தை இயேசுதுரை அவர்கள், குறிப்பாக எங்களுடைய வேலூர் மறை மாவட்ட அழகுடைய இயக்கத்தில் ஒரு இளத்துடிப்பான ஒரு நல்ல தந்தை. அதுவும் நம்முடைய பங்கு என்று சொன்னாலே அதிகமான பற்று பாசம் கொண்டவர். அவரோடு அழைத்த போது சனிக்கிழமை, அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னார். இருந்தாலுமே அவர்தான் முதலாக இன்றைக்கு வந்தவர். பங்கு சங்க நானே வரல, அவர் முன்கூட்டியே வந்தவர். அவர்தான் எல்லா நிலையிலும் நமக்கு பேருதவியாக இருப்பவர். அன்னாருக்கும் நம் ஊரின் சார்பாக நம்முடைய நன்றிகளை இந்த பொன்னாடையின் மூலம் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து நம்முடைய அருள் சகோதரிகளை அன்போடு அழைக்கின்றோம். எல்லா பணிகளிலுமே நம்முடைய பங்கு பணி எந்த பணியாக இருந்தாலும் கொண்டு வராலும் கூட எல்லா பணிகளையும் முகம் சுழிக்காமல் தோல் கொடுத்து நம்முடைய எல்லா விதமான ஆன்மீக பணிகளிலும் தங்களை கரைத்துக் கொண்டு பணி செய்கிற சகோதரிகளுக்கு நம் அனைவரின் சார்பாக இந்த பொன்னாடை போற்றி நம்முடைய நன்றியையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவிக்கின்றோம். அடுத்து கேளம்பாக்கம் இறையர்கேட் ஆலயத்திலே ஒரு நாள் ஜெப கூட்டத்திற்காக சென்றிருந்தேன். தேநீர் இடைவேளை. அந்த பங்கு சேனர்கிட்ட வந்து உங்களை பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா, சென்னையில் என்ன பார்க்கறது 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனா மரியதாஸ் மற்றும் அவருடைய நண்பர் ஒருவர் இந்த பணிக்காக என்னை பிடிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு நான் எங்கே ஜெபம் கொடுத்து போகிறோனோ அங்கேயே வந்து என்னை வலைவீசி பிடித்து இதை செய்ய போகிறோம் என்று சொல்லி அனுமதி கேட்டு என்ன செய்வாங்க. அது மாதிரி நமக்கு அடிமை கட்சி தான் எம்மாக்கெல்லாம் பண்ணுற எல்லாம் நம்ம போய் கஞ்சி உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. இவர் அங்கே பிடிக்க முடியாத காலத்தில் சொல்லிட்டு அவர் என்னை தேடி வந்து 2 மணி நேரம் காத்திருந்து அனுமதி பெற்று ஒட்டுமொத்த செலவையும் அவரே அந்த குடும்பத்தார் திருமணம் மரியதாஸ், திருமதி மலர்படி அவர்களை அன்போடு நம்முடைய பீடத்திற்கு அழைக்கின்றோம். அந்தோனிசாமி திருமதி மலர்படி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருடைய மனசு ரொம்ப பெருசு. ஏன்னா இது என்னுடைய திட்டம் அல்ல, இது என்னுடைய திட்டம் இங்கே நிறைவேற இருக்கிறது. ஆகவே இவர்களை பாராட்டுகிற மூலமாக நம்முடைய மலைக்கோட்ட முதலமைச்சர் அவர்களை பொன்னாடை போற்றி அவர்களை கௌரவிக்க அன்போடு அழைக்கின்றேன். தெய்வம் குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிக்க சிந்திக்கின்றோம். Okay.
திருவள்ளுவர் அந்தோணிசாமி, திருமதி மலர்கொடி மற்றும் அவருடைய மகள் மூவருக்கும் இறைவனுடைய ஆசிரியை நாங்கள் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் கணை சிறக்க உங்களுடைய குடும்பத்தை இறைவன் ஆசிரியருக்கு நாங்கள் தொடர்ந்து செலுத்துகிறோம். அடுத்து நம்முடைய கரிப்பூர் கிராம ஆலயத்தினுடைய வேதியர் திருவள்ளுவர் மரியதாஸ் அவர்கள் இந்த வயதிலும் துடிப்போடு நமக்கு தேவையான எல்லா பணிகளையும் இந்த வயது முதிர்ந்தவர் இந்த மலைக்கோயில் மேல ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேலை சொல்லிட்டு கணக்கு தெரியாது. அவ்வளவு நேரம் முறை இந்த மலைக்கோயில் ஏறி நிரம்பி நமக்காக ஆலய பணிகளை செய்கின்றார். அவருடைய இந்த மகத்தான பணிக்கு அவருக்கும் நம் அனைவரின் சார்பாக நெஞ்சான நன்றிகளை அன்போடு பொன்னாடை போட்டி அவருக்கு நாங்கள் தெரிவிக்கின்றோம். அந்தோணிசாமி அவர்கள் அவருக்கு இந்த பொன்னாடை போட்டி நம்முடைய நன்றியை மரியாதை தெரிவிக்கின்றனர். அதோடு நம்முடைய இந்த சிலுவைக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் மிக அற்புதமாக இந்த வண்ணங்களை தீட்டி மிக அற்புதமாக நம்முடைய கண்களை எல்லாம் குழந்தைகளை கடவுளுக்கு வண்ணம் தீட்டியிருக்கிற வண்ணம் தீட்டிய கலைஞர் இருவரை பீட்டர் பொன்னன் அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கும் நம் அனைவரின் சார்பாக பொன்னாடை போட்டி நம்முடைய மரியாதை செலுத்துகிறோம். சூப்பர். அடுத்து எங்களுடைய பாடகர் குழு, மிக எளிமையான பாடகர் குழு. எங்களுடைய பாடகர் குழு எல்லா இடங்களிலும் எப்போது அழைத்தாலும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்து நம்முடைய வயது முதிர்வை கூட பார்க்காமல் எல்லா நிகழ்வுகளும் பங்கெடுத்து என்னுடைய பிரசனத்தை எங்களுக்கு கொடுக்கிறவர்கள் நம்முடைய பாடகர் குழுவினர். நம்முடைய பாடகர் குழுவுக்கு நெஞ்சான நன்றிகளை அன்போடு நாம் கடவுளை எழுப்பி இருக்கின்றோம். அடுத்து ஒளி அமைத்துக் கொடுத்த திருவள்ளுவர் முனுசாமி அவருடைய குழுவினருக்கும் நம் அனைவரின் சார்பாக நஞ்சான நன்றிகளை அன்போடு நாம் கடவுளை எழுப்பி தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு இன்றைய நாளில் திருப்பலிலே வந்து பங்கெடுத்து குறிப்பாக அறிவிப்பு கொடுத்தவுடன் நம்முடைய கிளை பொங்கல் எல்லாம் நிறைவேற்ற வந்திருக்கின்ற எல்லா பக்தர்களுக்குமே எனது நெஞ்சான நன்றிகளை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடைசியாக என்னுடைய கரிப்புரை மக்கள் ரொம்ப பாசகார ஜனங்க, ஏழை எளிய மக்கள் இருந்தாலும் கூட இந்த ஒரு நிகழ்வுகளுக்கெல்லாம் தங்களை அவர்கள் ஒருபொழுதும் சளைத்தவர்களை என்று காட்டிக்கொண்டு எனக்கு ஒத்துழைப்பாக இருந்து நிகழ்வுகளை வெற்றிகரமாக முடித்துக் கொடுக்கக்கூடிய இந்த கரிப்பூர் மக்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை அன்போடு பலத்த கடவுளை எழுப்பி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இறை மக்கள் இந்த நிகழ்வு முடிந்தவுடன், திருப்பலி முடிந்தவுடன் நீங்கள் கீழே செல்கிற போது உங்களுக்கு சிற்றுண்டியானது வழங்கப்படும், மந்திரித்த பணம் வழங்கப்படும். ஆகவே மக்கள் நீங்கள் அவற்றை பெற்றுக்கொண்டு செல்லும்படியும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடைசியாக கடந்த 4 நாட்களாக எனக்கு அலாரம் வச்ச மாதிரி ஒவ்வொரு நாளும் என்னுடைய நண்பர் பங்கி காலையில் 8 மணிக்கு தான் வந்து நண்பர் ஒன்னா பட்சம் தொழிற்சாலை லட்சத்துல எல்லா ஏற்பாடுகளையும் தன்னுடைய மாமா சேர்ந்து எல்லா நிகழ்ச்சியும் இங்கிருந்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டார். அவருக்கு பலத்து கரவொலி எழுப்பி நெஞ்சாத நன்றிகளை அன்போடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி. அன்பர்களே, புனித வாரத்தை தோன்ற இந்த நல்ல நாட்களிலே இன்றைய நாள் மரத்தந்தைகள் சொன்னது போல சிறந்த சால சிறந்த இறை சுத்தம் நிறைவேறிய ஒரு நாளாக இது திகழ்கின்றது. மலை உச்சியில் ஆண்டவர் இயேசுனுடைய இந்த திருச்சிலுவை இன்று நிறைவு பெற்று அர்ச்சிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புனித ஒரு நிகழ்வு இங்கு ஏற்படுவதற்கு முழு தன்னுடைய அனுமதியை அளித்து அனைவரையும் மிக சிறப்பாக
உற்சாகப்படுத்தி குறிப்பாக இதை செய்கின்ற அந்த குடும்பத்தாரையும் அவருடைய நண்பர்களையும் வரவேற்று இந்த திருச்சிலுவை இன்று நமக்கு அடையாளமாய், நமது மீட்பின் சின்னமாய், நமது ஆண்டவர் நம்மீது கொண்ட அன்பின் அடையாளமாய் என்னால் விளங்குவதற்கு, இதை நிறுவுவதற்கும், இதை அர்ச்சித்து திருப்பலை நிறைவேற்றுவதற்குமாய் அனைவரையும் அழைத்து இந்த நாளை சிறப்பித்த நம்முடைய தச்சாம்பாடி புனித பாத்திமானை பங்கு தந்தை, நம்முடைய கருப்பூர் கிராமத்தினுடைய ஆன்மீக தந்தை பங்கு தந்தை பேரர் தந்தை PJ வின்சென்ட் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக கரங்களை தட்டி வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த கொண்டாடலை போற்றி மகிழ்கின்றோம். மீண்டுமாக என்னுடைய நிலையிலிருந்து பார்க்கின்ற மறைக்கோட்ட முதன்மை குருவும் சேர்த்துப்படுத்திருத்தலத்தின் பல்வதையுமாக இருக்கின்ற நாளிலே தந்தை PJ வின்சென்ட் அவர்கள் நான் பரிபாளருக்கு போதும் சரி, இங்கே பறை போட்டது வந்த போதும் சரி, ஆர்வத்தோடு இந்த தச்சாம்பாடியை ஒரு புது பொலிவாக, ஒரு புது முகத்தை கொடுத்து ஒரு புதிய பார்வையிலே நடந்து செல்லுகின்றவர் என்று சொன்னால் அது மிகையாக. அவரோட வாழ்க்கையை பார்ப்பீங்க, அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சி புதுசு புதுசாக வந்துட்டே இருக்கும். அது மாதிரி உங்களை மக்களை ஆன்மீகத்திலே அதிகமாக ஈடுபடுத்தி வளர்ச்சி பாதையிலே கொண்டு வருகின்றவர்கள் நம்முடைய தந்தை. இதனுடைய இன்னொரு அடையாளம் தான் இந்த திருச்சிலுவை இங்கு நிறுவப்பட்டிருக்கின்றது. என்னை அழைத்த பொழுது நான் கண்டிப்பாக வருவேன், ஏனென்றால் இந்த சின்ன கிராமத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது என்று சொன்னால் உங்களால் தான் முடியும். அதை நீங்கள் நிறைவாக செய்திருக்கிறீர்கள். எனவே இவர்களெல்லாம் ஒன்றிணைத்து இந்த பங்கையும் இந்த கிளை கிராமையும் ஒன்று சேர்க்கின்ற நம்முடைய அன்பு தந்தை PJ வின்சென்ட் அவர்களுக்கு மறைக்கூட்டத்தின் சார்பாகவும் அனைத்து தந்தையின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து நம்முடைய இந்த திருவையை நமக்கு உபயம் செய்த குடும்பத்தினர், அவர் திருவாளர் அந்தோணிசாமி என்னுடைய மாணவர் என்று சொன்னார். சேர்த்துப்படுத்த நான் பிரதராக இருக்கும்போது 84-85 அப்போ ஞானசேகர் ஞானசேகர் ஆல்சோ அவருடைய ஆல்ட்ரு பாய் இருந்தார். அப்போ அவர்தான் பெருத்த மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எனவே அவர்கள் அந்த குடும்பம் எடுத்து செய்திருப்பதை மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் கைத்தட்டி நாம் அவருடைய பெரிய மனதிற்கும் தாராள சிந்தனைக்கும் நன்றி செலுத்தி நாம் நன்றியை செலுத்துகின்றோம். தொடர்ந்து உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய விசுவாச வாழ்விற்கும் நீங்கள் காட்டிருக்கின்ற இந்த அன்பிற்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நான் தச்சாம்பாடியில் முதல் முறையாக என்னுடைய குருத்துவ பணியை இங்கே தான் தொடங்கினேன். தந்தை சாமுவேல் அடிகள் இருந்தார். அவர் நான் உதய பங்கு தந்தையாக ஒருவரோடு தான் இருந்தேன். அப்பொழுது கரிப்பூர் கிராமத்திற்கு திருப்பள்ளியை வைக்க வந்து மறந்துட்டு எனக்கு. அதனால் இருந்தாலும் நிமிடமாக நிலைப்படுத்தி இங்கே வந்து நான் முதலாக பணி செய்து தச்சாம்பாடி பங்கில் இருக்கின்ற கிளை கிராமமாகிய கரிப்பூரில் இந்த அருமையான நிகழ்வை நடத்துவதற்கும் தலைமையேற்று நடத்துவதற்கும் இதை அர்ச்சிப்பதற்கும் இறைவன் அழைத்திருக்கின்றார். உங்களுடைய பங்கு தந்தையின் வழியாக. எனவே மீண்டுமாக இறைவனுக்கும் பங்கு தந்தைக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். குறிப்பாக தந்தை ஞானசேகருடைய குடும்பத்தினர் இதை அருமையாக செய்திருக்கிறார். நம்முடைய தந்தை செல்வம் கங்காபுரம், நம்முடைய தந்தை இயேசுதுரை இவர்கள் ஒன்றோடு வந்திருப்பது நம்மீது கொண்டாடுறது. எனவே அவரை நாம் நம்முடைய ஜபத்திலே வைப்போம். உங்கள் அனைவருக்கும் புனிதவார கொண்டாட்ட வாழ்த்துக்கள், ஜபங்கள். உயிர் இறைவன் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாரா. எழுதிருந்து இறுதி ஆசிற்காக தலைவனை மன்றாடுவோமாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உமது புனித உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் வாழ்தலும் சிலுவை மரத்தால் நீர் வீட்டருடைய எங்களை உயிர் பின்மாற்றிக்கு அழைத்து செல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தலைவரை மன்றாடும். எல்லா வல்ல இறைவன் உங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் என்னாலும் அகற்றி உங்கள் மீது தமது ஆசியின் கொடைகளை இறக்கமுடன் பொழிவாராக. அவர் உங்கள் இதயங்களை தமது அருள்வாக்கில் ஆர்வம் கொள்ளச் செய்து அவற்றை என்றென்றும்
ஆனந்த மகிழ்வால் நிரப்புவாராக. நீங்கள் நல்லவற்றில் நேர்மையானவற்றையும் அறிந்தவர்களாம் இறைவனுடைய கட்டளையின் வழியில் நடந்து சென்று விண்ணக வீட்டில் உரிமை பெற்று பெறுவீர்களாக. இறைவன் தந்தை மகன் தூய ஆவியர்கள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுடைய அருள் பெற்ற மக்களாக வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சதா சகாயம் செய்யும் மாதா, வீரந்தோறும் யாரும் இல்லை என்றாக மாதா. சதா சகாயம் மாதா, சதா சகாயம் செய்யும் மாதா, வீரந்தோறும் யாரும் அனைத்து மக்களின் சகாய நிலையை புனித சூசையப்பரே, இறைவனின் எல்லா புனித புனிதர்களே, சகல காவல் சமணசுகளே, தந்தை மகன் தூயாவின் பெயராலே இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, சூசையே வாழ்க. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கலை கலை பசங்க கொடு, பசங்க கொடுமா அந்த முடியாது. மகன் சரியாது. லைட் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு வீடியோ பண்றது. ஆமா, நீங்க இங்கே கூட வந்துருக்கலாம். லைட் ஆனால் அப்படிதான் இதுவாக இருக்கு. நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும் பண்ணாங்க. அரவிந்த் அரவிந்த் தம்பி கொண்டாட அப்படியா? நாளைக்கு சரியாடு, நாளைக்கு சரியாடு. இந்த ஊருக்கு தான் நிறைய கொஞ்சம் மெடிசன் நிறைய போச்சு, மாத்திரை வந்து நல்ல உடம்பு இருந்துச்சு.
நீங்க தான் எங்க இருக்கீங்க? எனக்கு தான் உடம்பு மிஸ் நீங்க இல்ல டாடி கொஞ்சம் சிபி 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 பயங்கரமா சரி அங்கத்துல பங்கி இன்னும் ஒட்டிங்க பங்கி தேங்க்யூ தேங்க்யூ ஏய் 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 சிஸ்டர் இது வாங்க போலாம் வண்டி போயிடுவாங்க அண்ணா அந்த பேக் எடுத்துறாங்க